வணக்கம். இன்றைய வகுப்பில் பாலிட்டியில் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, இந்திய அரசியலமைப்பு பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பாலிட்டி பார்க்க போகிறோம். நான் பாலிட்டி ஹிஸ்ட்ரி ரெண்டுமே ஆல்டர்னேட்டிவாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷனை உருவாக்கிய நாடு USA. அப்போ நம்ம நாட்டில் எப்படி கான்ஸ்டியூஷன் உருவாச்சு, அரசியலமைப்பு உருவாச்சு அப்படின்றத பார்க்க போகிறோம். நம்ம நாட்டுக்கு ஒரு அரசியலமைப்பு சட்டம் வேணும் அப்படின்னு சொன்னவர் MN ராய் அவர்கள். எப்ப சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 1934. 1935ல் காங்கிரஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, எங்களுக்கு அரசியலமைப்பு சட்டம் வேணும் அப்படின்னு அபிஷியலாவே டிமாண்ட் பண்ணியிருப்பாங்க. இவர்கள் கான்ஸ்டியூஷன் வேணும்ன்றது மட்டும் சொல்லாம கான்ஸ்டியூஷன் எப்படி உருவாக்கப்படணும் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களை வச்சு கான்ஸ்டியூஷன் அசம்பிளின்னு ஒன்று உருவாக்கி அவர்கள் மூலமா மற்றவர்கள் தலையீடு இல்லாம உருவாக்கப்படணும் கான்ஸ்டியூஷன் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. நம்முடைய இந்த டிமாண்டை பிரிட்டிஷர்ஸ் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. எப்போ அப்படின்னா 1940ல் ஆகஸ்ட் நன்கொடை அப்படின்ற ஆகஸ்ட் ஆஃபர் அப்படின்னு சொல்லப்படுறதுல அக்செப்ட் மட்டும் பண்ணியிருப்பாங்க. எக்ஸிக்யூட் பண்றதுக்கு கிரிப்ஸ் தூதுக்குழுவை 1942ல் அனுப்பிச்சிருப்பாங்க. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் கான்ஸ்டியூஷன் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த டைம்ல ரெண்டு டாமினன்ட் பார்ட்டிஸ் யார் யாரு அப்படின்னா காங்கிரஸ், இன்னொன்று முஸ்லீம் லீக். முஸ்லீம் லீக் இந்த தூதுக்குழு பிளானை ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரெண்டு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வேணும் அப்படி. ஸோ அந்த பிளான் ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கிரிப்ஸ் தூதுக்குழு பிளான் ட்ராப் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் யார் வருவாங்க அப்படின்னா கேபினட் மிஷன் பிளான் 1946ல். இதில் யார் யார் இருப்பாங்க அப்படின்னா, இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். லார்ட் பெத்திக் லாரன்ஸ், சார்ஜ் ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ் மற்றும் அலெக்சாண்டர். இந்த 3 பேர் தான் கிரிப்ஸ் தூதுக்குழுலையும் இருப்பாங்க. கேபினட் மிஷன் பிளான் மூலமா தான் நம்ம நாட்டில் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி உருவாக்கப்பட்டது. அரசியல் நிர்ணய சபையோட ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்தோம்னா 389. இப்போ எப்படி நம்ம லோக்சபாவோட ஸ்ட்ரென்த் 552 இருக்கோ, அதே மாதிரி நம்ம கான்ஸ்டியூஷனை உருவாக்க போற அரசியல் நிர்ணய சபையோட ஸ்ட்ரென்த் 389. இந்த ஸ்ட்ரென்த்தை எப்படி அலோகேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 296 சீட்டை பிரிட்டிஷ் ப்ராவின்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க, பிரிட்டிஷ் இந்தியா ப்ராவின்ஸ்க்கு. இந்த இதில் 93 பிரின்ஸ்லி ஸ்டேட்டுக்கு ஒதுக்கியிருக்காங்க. பிரின்ஸ்லி ஸ்டேட்ன்றது சுதேச அரசுகள். இவங்களுடைய எலெக்ஷன் மெத்தட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலமா செலக்ட் பண்ணப்பட்டாங்க. இந்த 296 சீட்ஸ்லேயும் 292 கவர்னர் ப்ராவின்சஸ் மூலமா தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. 4 கமிஷனர் ப்ராவின்சஸ். ஸோ இவங்க நாமினேட் பண்ணாங்க. இந்த 93 மெம்பரையும் நாமினேட் பண்ணப்பட்டாங்க. ஆனா முதல்ல இனிஷியலா பிரின்ஸ்லி ஸ்டேட் கான்ஸ்டியூஷன் அசம்பிளில ஜாயின் பண்ணல. அவங்க லேட்டரா கொஞ்சம் கொஞ்சமா தான் ஜாயின் பண்ணாங்க. இன்டைரக்ட் எலெக்ஷன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மூலமா தேர்வு செய்யப்படுவாங்க கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு. விகிதாச்சார பிரதிநிதித்துவ அடிப்படையில தான் இவங்களுடைய ஓட்டிங் இருக்கும். இந்த சீட்டை எப்படி அலோகேட் பண்றாங்க அப்படின்னா, 10 லட்சம் மக்கள் இருந்தாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சீட். இந்த எலெக்ஷன் கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் மூலமா நடந்துச்சு. கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னா மேஜர் 3 கம்யூனிட்டி. ஃபர்ஸ்ட் சீக், முஸ்லிம், ஹிந்து. இது ஜென்ரல்ல. ஸோ இவங்களோட 3 கம்யூனிட்டிக்கு அந்தந்த கம்யூனிட்டி மக்கள் அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவை செலக்ட் பண்ணுவாங்க. அதனால எல்லா கம்யூனிட்டியோட ரெப்ரசன்டேஷனும் இருந்துச்சு. எல்லா பர்சனாலிட்டிஸும் கான்ஸ்டியூஷன் அசம்பிளில இன்வால்வ் ஆகியிருந்தாங்க, காந்தி அவர்களையும் ஜின்னா அவர்களையும் தவிர்த்து. கான்ஸ்டியூஷன் அசம்பிளில மொத்தம் 15 பெண்கள் பங்களிப்பு இருந்தது. இப்போ எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. இந்த 296 சீட்ல யார் யார் எவ்வளவு வின் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, 296ல்
208 சீட்டு வந்து காங்கிரஸ் வின் பண்ணியிருப்பாங்க, 73 முஸ்லீம் லீக், மீத ஸ்மால் குரூப்ஸ் வந்து 15, மொத்தம் டோட்டல் 296. இது மட்டும்தான் எலெக்ஷன் மெத்தட் மூலமா, அதுவுமே இன்டைரக்ட் எலெக்ஷன் மெத்தட் மூலமா செலக்ட் பண்ணப்படுவாங்க. இந்த 93 வந்து ப்ராவின்சியல் ஹெட் மூலமா நியமனம் செய்யப்படுவாங்க. ஆனா பிரின்ஸ்லி ஸ்டேட்டோட இன்வால்வ்மெண்ட் வந்து கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளில இருக்காது இனிஷியலா, அப்புறம் லேட்டரா தான் ஜாயின் பண்ணுவாங்க. இப்போ எலெக்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு, பிரதிநிதிகளையும் தேர்ந்தெடுத்துட்டாங்க. இப்போ முதல் கூட்டம் வந்து எப்ப நடைபெறுது அப்படின்னு பார்த்தோம்னா 1946 டிசம்பர் 9 முதல் கூட்டம் வந்து நடக்குது. அப்ப யாரு தற்காலிக தலைவரா போட்டிருப்பாங்க அப்படின்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அவர்களை வந்து தற்காலிக தலைவரா போட்டிருப்பாங்க. நிரந்தர தலைவரா யார போட்டிருப்பாங்க அப்படின்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்களை. துணைத் தலைவர்களா யாருன்னா HG முகர்ஜி மற்றும் VT கிருஷ்ணமாச்சாரி. BN ராவ் அவர்களை வந்து கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியோட அட்வைசரா நியமனம் செஞ்சிருப்பாங்க. முதல் கூட்டம் வந்து டிசம்பர் மாசம் 9 1946 நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல 211 மெம்பர் தான் பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க. முஸ்லீம் லீக் எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தாலும் இந்த மீட்டிங்க அட்டன் பண்ணிருக்க மாட்டாங்க. கடைசி கூட்டம் வந்து நவம்பர் 26, 1949 நடந்திருக்கு. மொத்தம் 11 செஷனா 166 நாள் நடந்திருக்கு. இதுல மொத்தம் எத்தனை திருத்தங்கள் செஞ்சிருக்காங்க நம்ம கான்ஸ்டிடியூஷன் வந்து நம்ம உருவாக்குறதுக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தோம்னா 2473 திருத்தங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஆர்கிடெக்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு யார் சொல்லப்படுறாரு அப்படின்னா டாக்டர் PR அம்பேத்கர் அவர்கள். அவர் தான் வந்து மாடர்ன் மனு அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் தான் டிராஃப்டிங் கமிட்டியோட ஹெட், வரைவு குழுவோட தலைவர். ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனும் PR அம்பேத்கர் தான். இவர் அரசியலமைப்பின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அரசியலமைப்பு உருவாக முக்கிய காரணமாக இருந்தவர். ஸோ டிராஃப்டிங் கமிட்டி சேர்மனாக இருந்தவங்க வந்து PR அம்பேத்கர் அவர்கள். மீதி 7 மெம்பர்ஸ் இருந்தாங்க. ஸோ அவங்க யார் யாருன்னு எழுதியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஃபைனல் மீட்டிங் எப்போ நடந்துச்சு அப்படின்னா 26 நவம்பர் 1949 அன்னைக்கு தான் நம்ம கான்ஸ்டிடியூஷனை வந்து அடாப்ட் பண்ணியிருப்போம். 284 நபர்கள் கையெழுத்திட்டு கான்ஸ்டிடியூஷனை வந்து அக்செப்ட் பண்ணி 26ஆம் தேதி நம்ம கான்ஸ்டிடியூஷனை வந்து அடாப்ட் பண்ணியிருப்போம். அப்ப எப்ப ஃபோர்ஸ்க்கு வந்துச்சு, அதாவது கான்ஸ்டிடியூஷன் நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா 26 ஜான் 1950. 26 ஜானை தான் நம்ம வந்து ரிபப்ளிக் டேயா செலிப்ரேட் பண்றோம். 26 நவம்பரை வந்து நம்ம கான்ஸ்டிடியூஷனல் டேயா செலிப்ரேட் பண்றோம். நம்ம கான்ஸ்டிடியூஷனை ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாளை வந்து நம்ம அரசியலமைப்பு தினமாகவும், ஏன் 26 ஜானை வந்து ரிபப்ளிக் டேயா செலிப்ரேட் பண்றோம், ஏன் அந்த நாள்ல ஸ்பெசிபிக்கா வந்து நம்ம நடைமுறைக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னா 1929 காங்கிரஸோட லாகூர் செஷன் அப்ப நம்ம பூர்ண சுயராஜ்யம் நமக்கு வேணும் அப்படின்ற கொள்கையை வந்து நம்ம முன்மொழிஞ்சிருப்போம். அதன்படி 1930 ஜனவரி 26 பூர்ண சுயராஜ்ய தினத்தை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணியிருப்போம். அந்த நாளை நினைவுபடுத்தும் விதமாக தான் நம்மளுடைய அரசியல் அமைப்பை வந்து 26 ஜனவரியில் 1950 நடைமுறைக்கு கொண்டு வந்திருப்போம். சரி, இப்ப லாஸ்ட் மீட்டிங் முடிஞ்சிருச்சு. லாஸ்ட் மீட்டிங் முடிஞ்சு நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனையும் அக்செப்ட் பண்ணிட்டோம். எப்போ லாஸ்ட் மீட்டிங் முடிஞ்சிச்சுன்னா 26 நவம்பர் 1949. ஃபர்ஸ்ட் மீட்டிங் எப்போ? டிசம்பர் 9, 1946. ஸோ நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனை கிரியேட் பண்றதுக்கு எத்தனை காலங்கள், எவ்வளோ நாள் ஆயிருக்கு அப்படின்றத பார்த்தோம்னா 2 years 11 months 80 days. இதுக்கு மொத்த செலவுகள் எவ்வளோ ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா 64 லட்சம். மொத்தம் எத்தனை கண்ட்ரீஸ்ல இருந்து நம்ம வந்து கான்ஸ்டிடியூஷனை உருவாக்குறதுக்கு ரெஃபர் பண்ணியிருப்போம்னா 60 கண்ட்ரீஸை வந்து நம்ம ரெஃபர் பண்ணியிருந்திருப்போம். 60 கண்ட்ரீஸோட கான்ஸ்டிடியூஷனை நம்ம ரெஃபர் பண்ணி அதிலிருந்து எடுத்து தான் நம்ம கான்ஸ்டிடியூஷனை உருவாக்கியிருப்போம். நம்ம கான்ஸ்டிடியூஷனை உருவாக்குறப்போ
என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 8 ஷெட்யூல், 22 பார்ட்டு, 395 ஆர்டிகல்ஸ் இருந்துச்சு. நம்ம கான்ஸ்டியூஷனை இத்தாலிய பாணியில் அவரது கைப்பட எழுதியவர் பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா. நம்ம அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட அன்னைக்கேவும் சட்ட பிரிவுகள் நடைமுறைக்கு கொண்டு வந்துட்டோம். அது என்னென்ன அப்படின்னா சிட்டிசன்ஷிப் ஆர்டிக்கல், அதாவது குடியுரிமை சட்டம் 5, 6, 7, 8, 9 இந்த சட்டப்பிரிவுகள்லாம் நவம்பர் 26, 1949 அன்னைக்கே நடைமுறைக்கு வந்துருச்சு. அது மாதிரி 324 ஆர்டிக்கல் ரிலேட்டட் டு எலெக்ஷன் அதுவும் நடைமுறைக்கு வந்துச்சு. அந்த மாதிரி சில ஆர்டிகல்ஸ்லாம் நடைமுறைக்கு கொண்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் அந்த ஆர்டிகல்ஸ் கான்ஸ்டியூஷன் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அன்னைக்கேவும் இந்த சட்டப்பிரிவுகள்லாம் நடைமுறைக்கு வந்துருச்சு. நம்ம கான்ஸ்டியூஷனை உருவாக்குறதுக்கு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி இருந்துச்சு. சுதந்திரத்துக்கு அப்புறம் இப்போ உள்ள நம்ம நடைமுறை சட்டங்களை உருவாக்குறதுக்கு யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தா அந்த வேலையும் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி தான் பார்த்துக்கிட்டாங்க. எப்போ வரைக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜெனரல் எலெக்ஷன் 1951 நடந்துச்சா, அப்போ அதுக்கப்புறம் தான் நமக்கு நம்ம பார்லிமெண்ட்டே கிரியேட் பண்ணியிருந்திருப்போம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம கான்ஸ்டியூஷன் அசம்பிளி தான் நம்ம நாட்டோட நடைமுறை சட்டங்களையும் உருவாக்கிக்கிட்டு இருந்துச்சு. எப்படி அது 2 விதமாக செயல்பட்டுச்சு அப்படின்னா, கான்ஸ்டியூஷன் கிரியேட் பண்ணுறப்ப கான்ஸ்டியூஷன் அசம்பிளியாகவும் அதுக்கு தலைவராக ராஜேந்திர பிரசாத் அவர்களும் இருந்தாங்க. நம்ம நடைமுறை சட்டங்களை உருவாக்குறதுக்கு தலைவராக மௌலாங்கர் அவர்கள் இருந்து நம்மளுடைய நடைமுறை சட்டங்களை உருவாக்கிக்கிட்டு இருந்தாங்க. அரசியலமைப்பு நிர்ணய சபை கான்ஸ்டியூஷனை மட்டும் உருவாக்கல, நம்ம நாட்டோட சாதாரண சட்டங்களையும் உருவாக்கியிருக்கு. வேற என்னென்ன பண்ணிருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். இந்தியா காமன்வெல்த்தில் மெம்பர் ஆனதை ராட்டிஃபை பண்ணிருக்கு. ராட்டிஃபை பண்ண வருஷம் 1949. தேசிய கொடியை ஏற்றுக்கொண்ட வருஷம் 1947. தேசிய கீதத்தை ஏற்றுக்கொண்ட வருஷம் 1950. நேஷனல் சாங் தேசிய பாடலையும் 1950 தான் அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. ப்ரொவிஷனல் பார்லிமெண்டா 1951 வரைக்குமேவும் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி இருந்துச்சு. ஸோ ஆர்டர் எப்படின்னா ஃபர்ஸ்ட் 1947 நேஷனல் ஃபிளாக் அடாப்ட் பண்ணது 2134. ஸோ இதோட கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் பிரியாம்பிள் பார்ப்போம்.